பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி மூலயமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடக்க நூல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 22 வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் முதல் அவருடைய வழிமரபினர்களால் இந்த உலகத்தில் பாவம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. ஆனால் அதே வேளையில் நோவா என்பவர் ஆண்டவரின் அருள் பெற்றவராக, ஆண்டவரை அண்டி வாழ்பவராக, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவராக நோவா ஆண்டவர் முன்னிலையில் இருந்தார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு நோவாவை பார்த்து நோவாவை ஒரு பெட்டகம் செய்ய சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் மக்கள் அருவருப்புகளால் நிறைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பாவங்கள் மேல் நோக்கி இருக்கின்றன. அவர்களை நான் இந்த உலகத்திலிருந்து அழிக்கப் போகின்றேன். நான் படைத்த இந்த படைப்புகளை நினைத்து நான் துன்பப்படுகின்றேன், துயரப்படுகின்றேன் என்று நோவாவை அழைத்து நோவா ஒரு பெட்டகத்தை செய்ய சொல்லி, அந்த பெட்டகத்தில் நோவாவும் அவருடைய புதல்வர்களும் அவருடைய புதல்வியர்களும் அவர்களுடைய எல்லா இனத்தவரும் இந்த உலகத்தில் உள்ள உயிருள்ள ஜீவன்கள் அனைத்திலும் இருந்து ஒவ்வொரு ஜோடியாக அவற்றில் ஏற்றச் சொல்லுகின்றார். நோவா பெட்டகம் முடிந்து ஆண்டவரால் ஆசீர்வதிக்க பெட்டகமாக இருக்கின்றது. ஆண்டவர் சொன்னபடியே நோவா அதை செய்தார். எல்லா விலங்குகளையும், உயிரினம் உள்ள பறவைகளையும் மனிதர்களையும் நோவா குடும்பத்தையும் ஆண்டவர் அந்த பெட்டகத்துள்ளே வைத்தார். அவர்களுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அதையும் அவர் அப்படியே செய்தார். ஆண்டவர் இந்த உலகின் மீது மழை பொழிய செய்கின்றார், அழிக்கின்றார். 40 நாட்கள் இரவும் பகலும் விடா மழை பெய்து இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட, கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் அழிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த பெட்டகத்தில் இருக்கின்ற நோவாவினுடைய குடும்பம் மட்டும், அந்த பெட்டகத்தில் இருக்கின்ற பறவைகள், விலங்குகள் அனைத்துமே பாதுகாக்கப்படுகின்றது. நீரின் மீது அந்த பெட்டகம் அசைவாடி கொண்டிருக்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நோவா கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் என் அன்பு சகோதரனை சகோதரியே, நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழுகின்றோமா? ஆண்டவருடைய ஆசையை பெற்றவர்களாக வாழுகின்றோமா? ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றவர்களாக வாழுகின்றோமா? அல்லது நம்முடைய மூதாதையராகிய ஆதாம் ஏவாளை போன்று அவருடைய வழிமரபினரை போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? பாவ கட்டுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? தீமைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இன்றைய காலகட்டங்களில் என் அன்பு சகோதரனே சகோதரியே, பணம், பதவி, பட்டம், யாரை எப்படி ஏமாற்றி எதை செய்யலாம் என்று நாம் வாழ்ந்து தொடர்ந்து ஜெபிப்போமா? என் அன்பு சகோதர சகோதரிகளை, இது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கின்ற நாம், இயேசுவினுடைய பாடுகளை நாம் சிந்திக்கின்ற இந்த வேளையில், இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து அலகையினால் சோதிக்கப்படுகின்றார். இந்த 40 நாட்கள் நாமும் உண்ணா நோன்பிருந்து ஜெபிக்கின்றோம். நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற அழைக்கப்படுகின்றோம். ஆனால் அலகையினால் சோதிக்கப்படுகின்றோம். அந்த அலகையினால் சோதிக்கப்படுகின்ற அந்த சோதனையிலிருந்து விடுதலை பெறுகின்றோமா? சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் காக்கின்றார் என்ற ஒரு சிந்தனையோடு, இதோ என்று நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சுற்றத்தாரும் என்னுடைய உறவினரும் என்னுடைய நண்பர்களும் நான் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நோவாவை போன்று ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழக்கூடிய அருளையும் ஆசையும் எங்களுக்கு நிறைவாக தந்திரலும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. இதோ சிலுவையிலே உயிர் தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உண்மையான அன்பும் இரக்கமும்
நாம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி அந்த அமைதியை, இரக்கத்தை, சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கு நிறைவாக தந்திரளும்படியாக நாம் ஜெபிப்போம். சிறப்பாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஈரான், இஸ்ராயல், அமெரிக்க நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போருக்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். தூய ஆவியானவரிடத்தில் ஜெபிப்போம். அந்த தூய ஆவியானவர் அந்த அரசர்கள் மத்தியில் அவர்களுடைய உள்ளங்களில் அமைதியை ஏற்படுத்துவாராக. இந்த உலக நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கின்ற அந்த போர்க்களம் அமைதியை நிலைநாட்டுவதாக. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் எதற்காக இங்கே வந்தாரோ, இந்த பூமியில் எதற்காக பிறந்தாரோ, அந்த அமைதியை நிலைநாட்டக்கூடிய அமைதியின் அரசரான ஆண்டவர் இயேசுவினிடத்தில் நாம் ஜெபிப்போம். தூய ஆவியின் கொடையால் இதோ அந்த நாடுகளை நிறைவாக ஆசீர்வதிக்க, போர்க்களத்திலிருந்து விடுதலை பெற நாம் ஒவ்வொருவரும் நம்மையே தாழ்த்தி சிரம் தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, இயேசு சாமி, நீர் படைத்த இந்த உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும், சமாதானம் நிலவ வேண்டும், மன்னிப்பு நிலவ வேண்டும், இரக்கம் நிலவ வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கம் எப்பொழுதும் இந்த உலக மக்கள் மீது நிறைவாக பொழிந்து வழிநடத்துவதாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே, ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.